கம்ஃபர்டபுள் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இதே மாதிரியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒவ்வொரு வண்டி சேல் பண்ணும்போதும் இதே மாதிரி டூர் வீடியோ போடலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு. ரெண்டாவது, இதோடைய மைலேஜ் நிறைய பேர் கேட்டது வந்து 3W உடைய மைலேஜ் என்ன, ஹைவேக்கும் சரி சிட்டிக்கும் சரி எப்படி மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டீசல் நல்லா இருக்குமா, பெட்ரோல் நல்லா இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரிங்க இதோடைய மாடலுக்கும் இப்போ நம்ம கொடுத்த விலைக்கும் கரெக்டாக இருக்குதாங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கஸ்டமருடைய ரிவ்யூ நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டாயிரத்தி 22 மாடல் 23 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 48,000 கிலோமீட்டர் ஓன வண்டி. 48,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. 1.2ல பெட்ரோல் இன்ஜினுங்க. அவங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் லைவ்ல இருந்துச்சு. வண்டி முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி வண்டி பாருங்க, எவ்வளோ மேசிவ் லுக்கில் இருக்குதுங்களா. வண்டி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒயிட்டு, சில்வரு, பிளாக்கு, ரெட்டு, இதில் ப்ளூ எல்லாத்துலேயுமே இந்த வண்டி எடுக்கலாம். எல்லா கலர்லையுமே இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அலாய் வீல் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் அலாய் வீல் வராது. XUV 300ல இது வந்து W6 வேரியண்ட்டுங்க. இது ஒரு மிட் மாடல் வேரியண்ட் தான், டாப் எண்ட் கிடையாது, மிட் மாடலு. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா கம்பெனி அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஜாஸ்தியாகவே போட்டிருக்காங்க கஸ்டமருக்காக. ஆனால் உண்மையாலுமே அதுதான் சூப்பராக இருக்குங்க. XUV நீங்கள் எதுவும் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மேசிவாக டயர் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா வண்டி இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். இதோடைய கேபின் முதல் இதோடைய கேபின் தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் கேபின் பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு எப்படி வீட்டை அலங்காரம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய காருடைய இன்டீரியரே அலங்காரம் பண்ணுவோம். நிறைய சாமி ஃபோட்டோ வைப்போம், நிறைய வைப்போம். அதுக்கேற்ற ஒரு சூட்டபுளான இன்டீரியர், ரொம்ப செட்டிலான இன்டீரியர்னு சொல்லுவேன். நல்லா இருக்குங்க. அதே மாதிரி முதல்ல உட்காந்து பார்க்கறது நம்மளுடைய டிரைவர் சீட் தான். டிரைவர் சீட் எப்படி ஃப்ரீயாக இருக்கா, கரெக்டாக இருக்கா. நான் இப்போ முக்கால்வாசி பின்னாடி இழுத்துட்டு மறுபடியும் ஃபுல்லாகவே முன்னாடி கொண்டு வந்த சீட்டை. எனக்கு கால் இடிக்கவே இல்லைங்க. கிளச்சு மிதிக்கிறேன், கால் இடிக்கல. பிரேக் மிதிக்கிறேன், கால் இடிக்கல. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், கால் எடுக்கலைங்க. அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தலைக்கு வைக்கிற இதுவுமே கரெக்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. நம்ம உட்காந்துருக்கேன், சீட் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீட் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே கரெக்டான சீட் தான் போட்டிருக்காங்க. நான் உட்காந்து கண்ணாடியில் பார்க்கும்போது ரியர் வியூ கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் இன்ஜின் இருக்கக்கூடிய கார்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ அவ்வளோவா தெரியாது. நம்ம